மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே நார்த்துலேருந்து சவுத் டைரக்ஷனுக்கு தான் ட்ராவல் ஆகும். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னவோ அப்படி தான் ட்ராவல் ஆகும். லாங்கஸ்ட் ரூட் அது எடுத்துக்காது. அதே மாதிரி ஃபீல்டு லைன்ஸுக்கு நடுவில் எப்பயுமே ரிப்பல்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது விலகி விலகி போயிட்டே தான் இருக்குமே தவிர அது ரெண்டு லைனுமே அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்காது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லா மெட்டீரியலும் ஈஸியாக பாஸ் ஆகுது. சில மெட்டீரியல்ஸ் லைக் அயன், கோபால்ட், நிக்கல் இந்த மாதிரி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் தான் ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். சின்ன வயசில் நம்ம அயன் ஃபில்லிங்ஸை வச்சு மேக்னெட் கூட நிறையா விளாண்டுருப்போம். அப்படி விளாண்டுருக்கும் போது நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். எங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல அதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கெல்லாம் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக வீக்காக இருக்கோ அந்த இடத்துல அந்த ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து சவுத்துக்கு போகும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கு நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணோம். ஒரு பார் மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வைக்கும்போது அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த ஆரோ மார்க் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்பயுமே நார்த்லேருந்து சவுத்துக்கு போகிறதுனால நீங்கள் அந்த பார் மேக்னெட்டில் அந்த மேக்னெட்டோட காம்பஸ் வைக்கும்போது அதோட டைரக்ஷன் நார்த்லேருந்து சவுத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். ரெண்டு பார் மேக்னெட் எடுத்து பக்கத்தில் வைக்கும்போது ஃபீல்ட் லைன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நார்த் ஒரு டைரக்ஷன்லையும் சவுத் ஒரு டைரக்ஷன்லையும் இருக்க மாதிரி இந்த பார் மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன்லேருந்து சவுத் டைரக்ஷனுக்கு தான் அந்த லைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுவே சேம் போலாக இருக்குது அப்படின்னா நார்த் போல்லேருந்து அவே ஃப்ரம் த நார்த் போலாக தான் அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனை வரையும் போது நார்த்லேருந்து சவுத்து போகிற மாதிரியான ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணும். அப்போ தான் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.